liveonwoods.com உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போ நம்ம பார்க்க போறது யாரை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான நபருடைய படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். விஜய் சேதுபதி பத்தி தாங்க பார்க்க போறோம். விஜய் சேதுபதியோட நடிப்புல அடுத்ததா வெளிவர இருக்கிற படம் தான் தர்மதுரை. இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணிருக்காங்க சீனு ராமசாமி. இவங்க 2010லயே தென்மேற்கு பருவக்காற்று டைரக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக இடம்பொருள் ஏவல் பண்ணிருக்காங்க. இப்போ மூணாவதா நம்ம விஜய் சேதுபதி வச்சு தர்மதுரை அப்படிங்கிற படம் பண்ணிருக்காங்க. ஸோ பண்ண போறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரொம்பவே ஆவலா எதிர்பார்க்கலாம் அந்த படம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி இதுலயும் ஒரு தர்மதுரையா வருவாரா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி அதை ரொம்பவே ஆவலோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு ஜோடி போடுறாங்க. ஜோடிகள் யாருன்னு பார்க்கலாம். அது என்னமா விஜய் சேதுபதிக்கு ஜோடி போற ஜோடின்னு சொன்னா சரி, இது நம்ம ஜோடிகள் சொல்றியே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு ஜோடிகள் தான் இருக்காங்க. தமன்னா நடிச்சிருக்காங்க, அப்புறம் சிருஷ்டி டாங்கே மேகா படத்துல நடிச்சாங்களே அவங்க நடிச்சிருக்காங்க, அப்புறம் சுஷ்மிதா நெடுஞ்சாலை படத்துல கதாநாயகியா இருந்தவங்க. இந்த படத்துலயும் நம்ம விஜய் சேதுபதிக்கு ஜோடியா போட்டிருக்காங்க. ஆனா யார் அந்த ஜோடி, யார் அதுன்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லவே இல்லை அவரு. இது விஜய் சேதுபதி கேட்டாச்சு. விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு 3 ஹீரோயின் அவ்வளவுதான், அது மட்டும் தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் பாஸ் கலக்குங்க பாஸ். அப்புறம் லட்சுமி மேனன், காயத்ரி, ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்கெல்லாம் வந்து லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஃபீமேல் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இது இந்த மாதிரியான ஒரு விஐபிஸ்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த படம் எவ்வளவு சூப்பர் ஹிட்டா இருக்க போதுன்னு தெரியல. ஸோ நம்மளும் ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யாருங்க அப்படின்னு கேட்டா யுவன் சங்கர் ராஜ் இசையமைச்சிருக்காங்க. அப்பனா பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட்டா தான் கண்டிப்பா இருக்கும். இந்த படத்துல வந்து மீ நடிச்சிருக்காங்க. அது என்ன மீ அப்படின்னு கேக்குறீங்களா? அதாங்க நம்ம விஜய் சேதுபதி அடிக்கடி சொல்லிக்கிட்டே திரிவாரு மீ 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 அப்படின்னு. விஜய் சேதுபதிக்கு இந்த படத்துல அம்மாவா நடிச்சிருக்காங்க ராதிகா சரத்குமார். அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஓபன் டாக்காவே கொடுத்திருக்காரு. ஏன்னா தென்மேற்கு பருவக்காட்சி எடுக்கும்போது அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து தேனியில எடுத்தாங்களாம். அதே மாதிரி தர்மதுரை படத்துக்கும் ஷூட்டிங் வந்து தேனியில தான் பண்ணிருக்காங்களாம். தென்மேற்கு பருவக்காட்சி எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து தேனியில ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்காங்க. சோ அதே ஹோட்டல்ல அதே ரூம் நம்பர்ல தர்மதுரை படத்துக்காகவும் ரூம் அமைஞ்சது அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன லக்கான விஷயமா கூட நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா ஓபன் டாக் கொடுத்திருக்காரு. சோ இந்த படமும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதிக்கு பெரிய பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிக்கலாமே.